வெல்கம் பேக் டு senvlogs. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியானுக்கு வந்து சதாசிவம் கோனை ஃபால்ஸ் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பவர் இல்லை, நைட் விஷன் அவ்வளோ தெளிவாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போ வந்து வயரிங் ஷாப் கொண்டு வந்துருக்காங்க. இந்த வயரிங் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாஸ் நகர் பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்குது. ரோமன் வயரிங் ஷாப்னு சொல்லுவாங்க. இது வந்து வயரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்கில்டு, அதுவும் நம்ம நண்பர் தம்பி இப்படின்னா சொல்லிக்கலாம். அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆலஜன் பல்பை மாற்றிட்டு உள்ள எல்இடி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, நைட்டில் வந்து நல்ல பிரகாசமாக வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஒரு எல்இடி பல்ப் வேணும் கேட்டிருந்தேன். சொல்லியிருந்தார். ஸோ இது மாற்றுறதுக்காக தான் வந்திருக்கோம். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. senvlogs அப்படியே கண்டினியூ வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளே ஓடலை, அதுக்குள்ளே நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ வண்டிக்கு மொபைல் ஹோல்டர் போட்டாச்சு. இந்த குரூப்பை ஹோல்டர் போட்டாச்சு. இப்போது எல்இடி லைட் மாற்றின்னு இருக்கோம். முதல்ல மாஸ்க் ஓப்பன் பண்ணுறாங்கப்பா. இவர் ரோமனோட ஜூனியர். உன் பேர் என்ன தம்பி? என் பேர் சுதர்சன். ஆமாம், இவரும் ரோமன் இல்லாத நேரத்தில் இவர் தான் வந்து எல்லாமே பண்ணுறாரு. ஏற்கனவே ஒரு பையன் தான், என்னண்ணா நின்றானா? ஓனருக்கு முக்கியமான வேலைக்கு மேலே உட்காந்துட்ருக்காரு. ஃபுல்லாக சாக்கிட் தான்ல எல்லாமே. ஆனால் சில எல்இடியில் இது மாதிரி 3 பாயிண்ட் வர மாட்டேதுப்பா. ஆமாம், இதில் பல்பு ஆன்லைனில் பார்த்தேன். இது மாதிரி அதுக்கு தனியாக தரான். ரப்பர் மாதிரி ஒரு பிளாக் கலரில் வருது. பல்பை கழட்டிட்டாங்க, வெளியே பல்பை கழட்டி எடுத்துட்டாங்க. இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு அந்த எல்இடி பல்பு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி சாக்கெட்டில் எதுவுமே கழட்ட வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த ஹோல்டரை மட்டும் கழட்டிட்டு அதில் பல்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே. எவ்வளோ வாட்ஸ் இது? COT எல்இடி லைட்டு. இந்த வாட்ஸ் எங்கே போட்டுருக்காங்க? வாட்ஸ் எங்கேயும் போடலையே தலை இதில். இல்லையே, வேறு ஏதோ தான் போட்டிருக்காங்க. இந்த F3 F4 H4 DCAC. சரி, இந்தா நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் தரமாக போட்டால். வேறு லெவலில் இருக்குங்க செட்டிங். இதில் என்ன தலை என்னென்ன கொடுத்துருக்காங்க? பல்ப் இருக்குது, அப்புறம் கருப்பு கலர் ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. என்னது இது? கண்டென்சரா? ஓகே, மாட்டு தலை. இப்போ நார்மலாக நம்ம அந்த பல்பு போடுறோம்ல, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன தலை ஃபேனா இது சின்னதாக? புதுசாக பல்பில் இப்போ தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபேனே பார்க்குறேன். குட்டியாக இருக்குங்க. ஃபேன்னா ஒரு சின்ன மோட்ரு இருக்கும்ல, அதில் எதுக்கு அந்த பல்போட ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கா? வேறு லெவலில் இருக்குது. பார்க்கலாம். டப்பாவும் வத்திப்படி மாதிரி டப்பாலாம் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் தெரியும். போட்டோன்னா பவர் எப்படி இதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வாரண்டி இருக்கா அதில்? அதை போடலாம்ல அப்போனா? நான் வேணாம் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு பவராக இருக்கணும்னு. அவ்வளோதான். இது எல்இடின்னு ஒரு பிராண்டு, அதே தான். ஹை பவர் 40 வாட்ஸ் இதில். இது 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 1000 rupees ஆகுதான் இது. 1000 rupees தானே? 1100 சொல்லுவாங்களாம் மற்றவங்களுக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம பிரதர் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 1000 rupees கொடுப்பாங்களாம். பட் ஆனால் இது வரைக்கும் எந்த வண்டிலையும் போட்டு இதை செக் பண்ணல. ஸோ அதனால் நம்மளுக்கு இதை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆனால் இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பல்புக்கு பின்னாடி ஃபேனு COT அந்த மாடல் வந்து நிறைய வண்டிக்கு போட்டு செக் பண்ணியிருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், இதே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதே போட்டுக்கலாமே. காலை நடந்துருக்கு. மாட்டியாச்சுல? மாட்டியாச்சா தலை? என்ன தலை இதை விட்ட? அது போட முடியாது, கட் பண்ணணும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நார்மல் பல்ப் போட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கழட்டின பல்பே எடுத்து வச்சிடும், 10 ரூபா வச்சுக்கணும். அந்த பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். போட்டேன் பல்பு. சரி. ஏற்கனவே அதுலேருந்து செட்டிங்கில் இருக்கிறத கழட்டிட்டாங்க.
இந்த பல்பு தாங்க ஏற்கனவே நம்ம வண்டியில் இருந்த பல்பு ஹாலஜன். ஆனால் அந்தளவுக்கு பவர் இல்லை. 35 வாட்ஸ் இது, அந்தளவுக்கு பவர் இல்லை. ஸோ அந்த புது பல்பு வண்டியில் வந்தது. சரி அதை அப்படியே இதில் வச்சிடலாம். ஸோ அந்த எல்இடி பல்பு போட்டால் இது என்னென்னா தண்ணியெலாம் உள்ளே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த எல்இடி பல்பு போட்டால் இது வைக்க முடியாதான். ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரூலாம் மாட்டணுமா இன்னும்? பல்பு மாட்டிட்டாங்க உள்ள. பல்பு கலரு ஆரஞ்சு கலரில் வேறு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. சின்ன என்னங்க எரியல போட்டா என்ன விஷயம் தெரியலையே. எரியல பல்பு. ஆக்சுவலாக ஏன் எரியலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏற்கனவே இந்த ஆலஜன் பல்புக்கு டைரக்ட் லைனு. இது வந்து பேட்டரியோட லிங்க் பண்ணுமா. லிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் எரியுமா. நம்மளோட பகீர் ஆயிடுச்சு. என்னடா போட்டு எரியலன்னு ஒன்று. மறுபடியும் மாஸ்கை கழட்டுறாங்க. ஓனர் வந்து ரெடி பண்ணுறாரு. ஆனால் ரெடி பண்ணுவார்னு பார்த்தா தனியாக மாஸ்கை கையில் கொடுத்துட்டாரு. இப்போ தலையில் அதை முன்னமாக நின்றுது வண்டி. இதுதான் ஹைலைட்டு. நம்பவே முடியல. பல்புக்கெலாம் ஃபேன் வச்சுக்கிறாங்க. அதுதான் பேட்டரி லைன் கொடுத்துட்டுருக்காங்க. எர்த்து வரதா செக் பண்ணிட்டுருக்காரு. இந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டாக்டருங்க சரக்கு புறக்குன்னு கட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம ஆள் எங்கே பிடிச்சா எந்த நேரமோ பிடிச்சா வேலை கரெக்டாக செய்யன்னு சொல்லிட்டு டப்பால் டிப்பில் கட் பண்ணி முடி நிற்கிறாரு. அவள் தான் எக்ஸ்ட்ரா நரம்பு ஒன்று ஜாயின் பண்ணிட்டாரு. தான் அதான் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் ஒரு வித்தியாசம். சிஷ்யா ஓனர் போட்டவனு எரிது போடுறா பல்ச்சின்னு. ஓகே நைட்டில் தான் செக் பண்ணேன் இவரை எப்படி இருக்காருன்னு. ஃபேன் ஓடுறது தெரியுது தலை. வைப்ரேட் ஆகுது அப்படி. இந்த ஃபேன் ரன் ஆகுதுல அது வைப்ரேட் ஆகுது அப்படியே கையில். அதாகப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம டிஜிட்டல் மீட்டரில் வர ஐபீம் அந்த சிம்பிள் வரும் பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் ஐபீம் அடிக்கும்போது அந்த சிம்பிள் வராதான். அது வருதோ வரலையோ நம்மளுக்கு ஐபீம் ஒர்க் ஆனால் போதும். 1000 சிம்பிள் இது அது இல்லை, அது ஒன்று வரலன்னா என்ன போகுது. போட்டாச்சுப்பா ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு பக்காவாக. நைட்டில் தான் இது பக்காவாக தெரியும் நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் என்ன இது. முடிஞ்சிச்சு. இது போட்டு பார்த்தா செக் பண்ண மாஸ்க் இதுதான் தலை. இது எது கிளிப்பு வயரிங் ஒர்க் முடிஞ்சிச்சு ஒரு அடியாக. டோட்டலாக பல்பு பார்த்தீங்கன்னா 650 ருபீஸு. சார்ஜ் வந்து 50 ருபீஸ் தான். நம்மள்ட்ட எப்பவுமே சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். வேலையும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா தரமாக இருக்கும். கடை பார்க்கணுன்னா அன்னை எலக்ட்ரிக்கல்ஸ். இது வந்து கனதாஸ் நகர் பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்குது. யாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க.